இது தெரியாமல் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணாதீங்க. செப்டம்பர் 2025 புதுசாக நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறோம்னா அது எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத பற்றியும் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைங்கிறத பற்றியும் ஃபுல் டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாக்குமெண்ட் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ கவனமாக இந்த வீடியோவை எல்லோரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னுங்கிறத பற்றி பார்த்துருவோம். நீங்கள் இப்போ 1/1/2000 பிறகு நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அவங்க இப்போ 10வது நீங்கள் முடிச்சிருப்பீங்க. அவங்க நான் ECR கேட்டகரியில் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, டிசி, பேன் கார்டு, ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, ஓட்டர் ஐடி, இது எல்லாமே நமக்கு ஒரிஜினல் கொண்டு போகணும் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு. அடுத்து நீங்கள் 1/1/2000 பிறகு நீங்கள் பிறந்திருக்கீங்க, +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே நான் ECR கேட்டகரியில் வந்துடுவீங்க. அதுக்கு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் 10th 12th மார்க் ஷீட்டு, டிசி, பேன் கார்டு, ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, ஓட்டர் ஐடி, இது எல்லாத்துலேயுமே நமக்கு பேர், டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். அடுத்து நம்ம 1/1/2000 பிறகு பிறந்திருக்கீங்க, டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கீங்க, அவங்களுமே நமக்கு நான் ECR கேட்டகரியில் தான் வருவீங்க. அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் பார்த்துட்டிங்கன்னா 10th 12th மார்க் ஷீட்டு, டிப்ளமோ டிகிரி முடிச்சிருந்தீங்களாலுமே அது குமுலேட்டிவ் கொடுத்துருப்பாங்க. அது போக கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் வேணும், டிசி, மார்க் ஷீட்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, ஓட்டர் ஐடி, இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். 1/1/2000 பிறந்திருப்பீங்க, நீங்கள் 10th ஃபெயிலாக இருப்பீங்க, இல்லை 10th கீழே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டு அந்த ஃபெயிலாக போயிருப்பீங்க, அதோடைய மார்க் ஷீட் இருந்தாலும் ஓகே தான், டிசி, இல்லை 8வது 9வது படிச்சிருந்தாலும் அதோடைய டிசி, பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பர்த் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு, ஒரே பேர், டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு 1970 80 90 பிறந்திருப்பீங்க, 10th 12th இல்லைனா டிகிரி முடிச்சிருப்பீங்க. நீங்களுமே நான் ECR கேட்டகரியில் தான் வருவீங்க. ஆனால் அவங்கள்ட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது. அதனால் நமக்கு அடிஷ்னலாக டாக்குமெண்ட் நம்ம கொண்டு போகணும். ஸோ 10th 12th மார்க் ஷீட்டு கொண்டு போங்க, டிகிரி முடிச்சிருந்தா டிகிரி, டிசி, அதோடைய மார்க் ஷீட்டும் கொண்டு போங்க, பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக்கு, டிரைவிங் லைசன்ஸு, ஓபிசி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாமே நமக்கு அடிஷ்னலாக எடுத்து போகணும். பேங்க் பாஸ்புக் எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு பேங்க் பாஸ்புக்கில் ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும், மேனேஜருடைய சைன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி நமக்கு 1970 80 90 பிறந்திருப்பீங்க, 10th நீங்கள் முடிச்சிருக்க மாட்டீங்க, இல்லைன்னா சில பேர் வயசானவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்க எதுவுமே படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ECR கேட்டகரிக்கு போயிடுவீங்க. ஸோ அவங்களுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அது போக பேங்க் பாஸ்புக்கு, பின்ன அவங்களுக்கு நேட்டிவிட்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. ரேஷன் ஸ்மார்ட் கார்டு இருந்துச்சுன்னா ரேஷன் ஸ்மார்ட் கார்டு எடுத்துக்கோங்க. பேங்க் பாஸ்புக்கில் கண்டிப்பாக ஃபோட்டோ ப்ளஸ் மேனேஜருடைய சைன் அதில் இருக்கணும். அது போக நமக்கு முக்கியமான ஒரு அப்டேட்லாம் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நம்ம எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம்ங்கிற பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம குரோமில் போய்ட்டு பாஸ்போர்ட் மட்டும் டைப் பண்ணுங்கள், பாஸ்போர்ட் சேவாங்கிற வந்துடும். ஃபஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம லாகின் ஐடி ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் லிங்க்கில். அதில் போய்ட்டு ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எங்கேன்னு கேட்கும். ஸோ அது என்ன ஆஃபீஸுங்கிறது இப்போ உங்கள் நியர்பை ஆஃபீஸ் திருச்சி, மதுரை கொடுத்துக்கங்க. அந்த ரீஜனை செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேர் எப்படி இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஐடியில் உள்ள மாதிரி பேரை கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணல, நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம், லாகின் ஐடியில் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துக்குங்க. இந்த மெயில் ஐடி தான் நமக்கு லாகின் ஐடியாக வரும். ஸோ கேர்ஃபுல்லாக கொடுத்துங்க, ஏன்னா மெயில் ஐடிக்கு OTP போகும். அதே மாதிரி பாஸ்வேர்டும் கரெக்டாக உங்களுடைய பாஸ்வேர்டு போட்டுக்குங்க. செக் அவைலபிலிட்டி கொடுத்தீங்கன்னா அது லாகின் ஐடி ஆல்ரெடி இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு நமக்கு சொல்லிடும். பாஸ்வேர்டு நமக்கு கீழே கரெக்டாக கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு சைன்அப் கொடுத்தீங்கன்னா அடுத்து OTP போகும். சில சமயம் சர்வர் ப்ராப்ளம்னால போகாது, ஒரு 2 தடவை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஓகே ஆயிரும். இப்போது உங்களுடைய மெயில் ஐடியை இந்த லாகின் ஐடியில் கொடுங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்கணும். சில சமயம் சர்வர் ப்ராப்ளம்னால கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ பொறுமையாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்துட்டு உங்களுக்கு சீக்ரெட் கொஸ்டின் மாதிரி கேட்கும், இல்லாட்டினா உங்களோட மெயில் ஐடிக்கு அனுப்புவான்னு கேட்கும். நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. சென்ட் எ மெசேஜ் டு மை ரிஜிஸ்டர் மெயில் ஐடின்னு கொடுத்துட்டு OTP கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு இன்னொரு OTP போகும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. உங்கள் மெயில் ஐடி கரெக்டானு பார்த்துட்டு கேட்கும், அது ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து மெயில் ஐடிக்கு OTP போயிடும். OTP மேலே கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஐடி செட் ஆயிரும். ஸோ மறுபடியும் நீங்கள் போய்ட்டு லாகின் கொடுத்து லாகின் ஐடி மட்டும் கொடுங்க.
மெயில் ஐடி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க. இல்லை ஓடிபி வழியாக நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்துங்க, கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிட்டு அடுத்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பிசிசி அப்ளை பண்ணிக்கலாம், ரீஇஷ்யூ அதாவது பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்ணிக்கலாம், புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம். மெயின் டேஷ்போர்டில் ஓப்பன் ஆகும். இது எதுக்குன்னா நீங்கள் ரீஇஷ்யூ பாஸ்போர்ட் கொடுக்கும்போது நீங்கள் பாதியோடு போயிட்டு ஸ்டெக் ஆகி நின்றுச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் பாஸ்போர்ட் நம்பர் இந்த டேட்டா பர்த் கொடுத்தோம்னா அந்த ரீஇஷ்யூ பாஸ்போர்ட் வந்து நம்ம பண்ணதுலேருந்து மறுபடியும் ரிவர்ஸில் வந்துடும், ஃபஸ்ட்லேருந்து வந்துடும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்கிப்பாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இன்பில்டாகவே இருக்கும், முதலே சென்டர் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் கொடுங்க. அடுத்து நார்மல் 36 பேஜ்னால் 36 பேஜ், 60 பேஜ்னால் 60 பேஜ், எத்தனை பேஜ் வேணுமோ உங்களுக்கு கொடுத்துக்குங்க. இப்போதைக்கு நம்ம நார்மலில் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். தக்கல் அப்ளை பண்ணோம்னா உடனடியாக கிடைக்கும். ஆனால் டாக்குமெண்ட் எல்லாம் ப்ராப்பராக நீங்கள் கொண்டு போகணும். ஒரே மாதிரி டேட்டா பர்த், அட்ரஸ் ப்ரூஃப், பேர் இருக்கிற மாதிரி 3-4 டாக்குமெண்ட்டு நீங்கள் கரெக்டாக கொண்டு போனால் தான் உங்களுக்கு தக்கல் வந்து அப்ளை பண்ண முடியும். இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இப்போது கிவன் நேமில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆதாரில் என்ன மாதிரி பேர் இருக்கோ அதே பேரை வந்து உங்கள் பேரை தான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆதாரில் கணபதி எம்முன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கணபதி எம்முங்கிறது வந்துட்டு எம் வந்து உங்கள் அப்பா பேர், சர்நேமாக தான் அதை கொடுக்கணும். ஸோ கணபதிங்கிறது கிவன் நேம். உங்கள் ஆதார் கார்டில் வந்து கண்டிப்பாக கணபதிங்கிற பக்கத்தில் வந்து அவங்களுடைய இனிஷியல் அதாவது அப்பா பேர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இல்லாத பட்சத்தில் உங்களால் அப்ளை பண்ண முடியாது, அவங்கள ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் ஆதாரில் வந்துட்டு உங்கள் முன்னாடி இல்லைனா பின்னாடி இனிஷியல் கண்டிப்பாக வேணும். அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் கிவன் நேம்ங்கிறது உங்களுடைய பேர், சர்நேம்ங்கிறது உங்களுடைய அப்பா பேர், கணவர் பேர் அந்த மாதிரி வரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கணபதி எம்முங்கிறது வருது, கணபதிங்கிறது அவங்க பேர், எம்முங்கிறது அவங்க அப்பாவோடைய இனிஷியல். ஸோ அந்த எம்முக்குடைய எக்ஸ்பேண்ட் அந்த நேம் தான் நம்ம இங்கே சர்நேமாக கொடுக்கணும். இப்போது இதே இதுக்கு வந்து உங்களுக்கு காவேரி அவங்க ஹஸ்பண்ட் பேர் சரவணன் இருக்குங்கன்னா காவேரி சரவணன்னா அவங்க ஆதார் கார்டில் இருக்கணும், இல்லை காவேரி எஸ்ன்னு இருக்கணும். வெறும் காவேரின்னு மட்டும் இருந்துச்சுன்னா அவங்களால பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதை நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. நீங்கள் ஆதாரில் மாற்றிட்டு தான் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும். அதாவது ஆதார் கார்டில் முன்னாடி பின்னாடி இனிஷியல் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய ஃபுல் பேர் வந்துட்டு அதில் மென்ஷன் ஆகிருக்கணும். ஸோ உங்கள் பேர் இப்போ வந்து கணேசனுன்னா கணேசனுடைய அப்பா பேர் வந்து சரவணன் அப்படின்னு இருக்கணும். இல்லாட்டினா எஸ்ஸு அப்படின்னு இருக்கணும். எஸ்ஸு முன்னாடி இருக்கணும், இல்லைனா பின்னாடி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இல்லை சரவணன் உங்கள் அப்பா பேர் வந்துட்டு சரவணன் கணேசன் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ண முடியாது. அதையும் நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ளது மட்டும்தான் உங்களுடைய பேர், செகண்ட் வர்றது வந்து சர்நேமில் போயிடும். ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனிஷியல் வேணும் அப்படின்னா நமக்கு ஆதார் சென்டரில் போய்ட்டு ப்ராப்பரான ப்ரூஃப் கொடுத்து ஆதாரில் வந்து நம்ம இனிஷியலை ஏற்றிட்டு தான் அடுத்து நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ண வரணும். இப்போது நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துங்க. கொடுத்துட்டு உங்களுடைய கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்கும். ஸோ அதையும் நம்ம கரெக்டாக கொடுத்துக்குங்க. மேரிட்னா மேரிடு கொடுத்துங்க, இல்லைனா அன்மேரிட்னா அன்மேரிட் கொடுத்துங்க. இப்போது உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனால் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல, ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டு உங்கள்கிட்ட கிடையாது அப்படின்னா உங்களுக்கு வந்து அனெக்சர் ஜேங்கிற ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த மாதிரி தான் வரும். இந்த ஃபார்ம் வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக ஃபில் பண்ணி நம்ம கொண்டு போகணும். அப்படி நீங்கள் இங்கே மேரிட் இல்லை சிங்கிள் கொடுத்துட்டிங்கன்னா தேவையில்லை. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுடைய ஒய்ஃப் பேர் வந்துட்டு சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அனெக்சஸ் ஜே வந்துட்டு உங்களுடைய ஃபார்மோடு எடுத்துகிட்டு போகணும். அதை ஃபில் பண்ணி அதில் ஃபோட்டோ அட்டாச் பண்ணிடுங்க. 2 பேரும் சேர்ந்து நிற்கிற மாதிரி ஃபோட்டோ அட்டாச் பண்ணிக்கோங்க. உங்கள் 2 பேருடைய ஆதார் கார்டு உள்ள டீட்டெயிலாக கரெக்டாக கொடுத்து சைன் வாங்கிக்கிங்க. உங்கள் ஹஸ்பண்ட்டை சைன் வாங்கிட்டு கொண்டு போகணும், இல்லை ஒய்ஃப்ட்ட சைன் வாங்கிட்டு கொண்டு போகணும். அது போக இப்போ நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனெக்சர் ஜி இருக்குது, அனெக்சர் ஹெச் ஃபார்ம் இருக்குது. ஸோ இது 2யுமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய அத்தாரிட்டி யாரோ அவங்கள்ட்ட சைன் வாங்கிட்டு அதோடு அட்டாச் பண்ணி கொண்டு போகணும். சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து பை பர்த் கொடுத்துருங்க. பர்த்து நீங்கள் எங்கே பிறந்திருக்கீங்களோ அந்த பர்த்து பிளேஸை மட்டும் அதில் டைப் பண்ணணும். பேன் கார்டு இருந்துச்சுன்னா கொடுங்க, ஓட்டர் ஐடி இருந்துச்சுனாலும் அதில் நீங்கள் வந்துட்டு அது ஆப்ஷன் தான். நீங்கள் கொடுக்கலாம் தான் கொடுக்கலாம், இல்லாட்டினா வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்குது, நம்ம அதர்ஸ் கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் கொடுத்துக்குங்க. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குது. நீங்கள் 10th பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து நான் ECR கேட்டகரிக்கு போயிடுவீங்க எல்லோரும். ஸோ 10th பாஸ்னால் 10th பாஸ் கொடுத்துக்குங்க. 10th ஃபெயிலு அப்படின்னா நீங்கள் வந்து 7th பாஸ் அண்டு பிலோன்னு போட்டிருக்கோம், அது லெசன் போட்டிருக்குல்ல அது கொடுத்துக்குங்க. அவங்க எல்லாமே ECR கேட்டகரிக்கு போயிடுவீங்க. 10th ஃபெயில் ஆனவங்க எல்லாருமே ECR கேட்டகரி, 10th பாஸ் ஆன எல்லாருமே வந்து நான் ECR கேட்டகரி.
இப்போது ஆதார் நம்பர் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக உங்கள் ஆதார் உள்ள மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதில் நீங்கள் ஃபாதரோடைய பேர், அம்மாவுடைய பேர், அதே மாதிரி உங்களுடைய கல்யாணம் ஆகிருந்துச்சுன்னா ஸ்பௌஸ் நேம் கரெக்டாக கொடுத்துங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஸ்பௌஸ் நேம் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டினா வந்து நீங்கள் சிங்கிள்ங்கிறத முன்னாடியே சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஃபாதர் மதர் மட்டும் தான் நமக்கு காமிக்கும். ஃபாதர் மதர் ஆதார் கார்டில் வந்துட்டு இனிஷியல் நமக்கு தேவைப்படாது. நீங்கள் உங்களுடைய மார்க் ஷீட் டிசியில் உள்ள மாதிரி கரெக்டாக கொடுத்துடணும். அது ரொம்ப முக்கியம். இதில் ஏதாவது ஒன்றும் மிஸ்மேட்ச் ஆனாலுமே உங்களுடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து ரிஜெக்ட் பண்ணி உங்களை வந்து ரிட்டன் அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு 2 மாதத்தில் அதை நம்ம சால்வ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதை அம்மா அப்பா பேர் கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேஜ் வந்துடும். அதில் உங்களுடைய அட்ரஸ்ஸு, நீங்கள் எங்கே பிறந்திருக்கீங்க, உங்களுடைய வில்லேஜ் என்ன, பின்கோடு என்ன, அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்கு, மெயில் ஐடி கொடுத்துட்டு உங்களுக்கு பெர்மனண்ட் அட்ரஸ் இருக்காலையான்னு கேட்கும். பெர்மனண்ட் அட்ரஸ் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. மறுபடியும் வந்துட்டு எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இது வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி கான்டாக்டுக்காண்டி வந்து நமக்கு தேவைப்படுறது. அவங்களுடைய பேர், அட்ரஸை கொடுத்துங்க. இது உங்களுடைய அப்பாவுடைய பேர் போட்டு அட்ரஸ் போட்டாலும் ஓகே தான். இல்லை உங்களோட ரிலேட்டிவ் யார் அட்ரஸ் ஆச்சு நீங்கள் பேர் அவங்களுடைய அட்ரஸ் போட்டு கீழே ஃபோன் நம்பர் கொடுத்து என்ட்ரி பண்ணிடணும். அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் வந்துட்டு நமக்கு நோ எல்லாமே நோ மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் வந்துட்டு எப்படி வருங்கிறத ஒரு சாம்பிள் பேஜ் மாதிரி இதில் காமிக்கும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போது நமக்கு என்ன ப்ரூஃப், பெர்த்துக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருங்க. பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க பேன் கார்டை ப்ரூஃப் ஆகிங்க. மற்றது அதில் கேட்டிருக்கிறதுல வந்து நமக்கு என்ன உங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்கோ வச்சுக்கலாம். இது வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து ஆதார், ஓட்டர் ஐடி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அங்கே கொண்டுட்டு போகும்போது நம்ம டாக்குமெண்ட் ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம். அந்த டாக்குமெண்ட் கண்டிப்பாக அடிஷ்னலாக கொண்டு போகணும். இதில் உள்ள மாதிரி வெறும் 2 டாக்குமெண்ட் மட்டும் கொண்டு போகிறாங்க, ரிட்டன் அனுப்பிச்சிடுவாங்க. ப்ளேஸ் போட்டுங்க. எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ப்ளேஸ் போட்டுட்டு எந்த பிளேஸ்ன்னு போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரிவ்யூ பார்க்குற அந்த ப்ரிவ்யூ பேஜ் இருக்கும். அதில் ஒரு தடவை கன்ஃபார்ம் பார்த்துங்க. ஃபுல் டீட்டெயில்ஸுமே அதில் வந்துடும் உங்களுக்கு. அது ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து உங்களோட ப்ளேஸ் கொடுத்துட்டு பே அண்ட் சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் இதில் வந்துடும். அடுத்து வந்து நீங்கள் எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இதில் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டேட்டு காமிக்கும். இது வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு ஒன் வீக் உண்டான அப்பாயின்மெண்ட் ஃபுல்லாமே இதில் காமிச்சிரும். ஸோ உங்களுக்கு எந்த டேட்டு வேணுமோ அந்த டேட்டை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தபடியாக பேமெண்ட்டுக்கு போயிட வேண்டியதுதான். $1500 கேட்குது. நார்மல் அப்ளை பண்ணியிருக்கனால 1500 பேனவை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய டெபிட் கார்டு, உங்களுடைய நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிடலாம். உங்களுக்கு வந்துட்டு டேட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, டைமும் உங்களுக்கு ஷோ ஆயிடுச்சு. ஸோ இந்த டயத்துக்கு முன்னாடியே நம்ம போய் அங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போது இதுதான் உங்களோட அப்பாயின்மெண்ட்டு. போகும்போது இந்த அப்பாயின்மெண்ட் காப்பி, உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, என்னென்ன ப்ரூஃப் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோமோ அதை கொண்டு போங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நம்ம கரண்டில் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கேட்குற டாக்குமெண்ட்ஸு. ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட்டு 2 மந்த்ஸில் வேறு டீட்டெயில்ஸ் வந்துட்டு வேறு ஏதாவது அப்டேட் ஆகலாம். ஏன்னா எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு பாஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆதார் கார்டாக இருந்தாலும் சரி, ஓட்டர் ஐடி இருந்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு கரண்டில் 2 months 3 months வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்கு கஸ்டமர் கேர் நம்பர் ஒன்று இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு அப்போதைக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட் தேவைங்கிறதையும் நீங்கள் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது இப்போதைக்கு உள்ள நம்ம வந்துட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட் தான் இப்போதைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் நம்ம வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.